Hi friends, welcome to Wow Home Arts. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் க்ரீட்டிங் கார்டு இல்லை வால் ஹேங்கிங் எது வேணால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி A4 பேப்பர் ஒரு 4 கலரில் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஹார்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஹார்ட் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பென்சில் வச்சு இந்த மாதிரி நல்லா ட்ரா பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ஹார்ட்டையும் நம்ம ட்ரா பண்ண ஹார்ட்டெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஹார்ட் மேலே நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வந்து ஏதாவது டிசைன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ரேண்டமாக உங்களுக்கு தோன்ற டிசைனை நீங்கள் அதில் கொடுக்கலாம். ப்ளெயினாக கூட நம்ம இது ஸ்டிக் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1-2 நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கும்போதும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சும்மா ரேண்டமாக வந்து டாட்ஸ் அப்புறம் லைன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இந்த ஹார்ட்டில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற ஏதாவது கிராஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோஸ் வந்து மெயில் பண்ணிவிடுங்க. அது நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதை சேர்த்து நான் போட்டு அப்லோட் பண்ணுறேன். இது போல் நான் வந்து கொஞ்சம் ஹார்ட்ஸில் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு A4 பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் A4 பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி நம்ம ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த நடுவில் மட்டும் வந்து க்ளூ போடுங்க. ஃபெவிஸ்டிக் போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பேப்பர் வந்து ஃபுல்லாக ஒட்டாமல் கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஜஸ்ட் வந்து சென்டரில் மட்டும் இந்த மாதிரி நான் ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். இது போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஹார்ட்டை எல்லாம் நம்ம ஃபெவிஸ்டிக் போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ எல்லா ஹார்ட்டையும் நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். ஒரு பஞ்ச் ஆஃப் பலூன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போது க்ரீன் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த பலூனோட இந்த கயிறுலாம் கீழே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு ரெட் கலர் A4 பேப்பர் எடுத்திருக்கேன். அதை நம்ம ரவுண்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பேப்பரில் ஃபெவிஸ்டிக் போட்டுட்டு நம்ம அந்த கீழே அந்த லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கீழே நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ சைடில் வந்து நம்ம ஒரு பவ் மாதிரி போட்டோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பவ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இது சைடில் வந்து ஃப்ரேம் மாதிரி இருக்கிறதுங்கிறதுக்காக ஜஸ்ட் ரெட் கலர் குவில்லிங் பேப்பர் வீட்டில் இருந்தது, அதை எடுத்து நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் A4 பேப்பரையே சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. 5 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க குட்டீஸ் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய கிராஃப்ட் தான். இப்போ நான் குட்டி குட்டியாக ஹார்ட் கட் பண்ணி இந்த மாதிரி அங்கங்கே ரேண்டமாக வந்து ஒட்டிக்கிட்டேன். இது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த பேப்பரை நீங்கள் அப்படியே கார்ட்போர்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு வால் ஹேங்கிங்காக கூட நீங்கள் வீட்டில் வைக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் க்ரீட்டிங் கார்டு மாதிரி கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கிராஃப்ட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்.